தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ அழிக்க வந்தேன் என்றால் நீங்கள் எண்ணுகிறீர்கள். அவற்றை அழிக்கவல்ல, மாறாக நிறைவேற்றுவதற்கு வந்தேன். விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், ஆனால் என் வார்த்தையோ அழியாது என்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புக்கினிய இறை சொந்தங்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 6வது ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைக்கின்றோம். இன்றைய 3 வாசகங்களுமே இறைவனுடைய கட்டளைகள். அவை வெறும் கட்டளைகள் அல்ல, அவை நம்மையும் இறைவனையும் இணைக்கின்ற பாலம், சட்டங்கள் என்று கூறுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில், சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தில் நமது முன் கட்டளைகள் வைக்கப்பட்டுள்ளன. அதாவது, இறைவன் நீரையும் நெருப்பையும் நம் முன் வைத்திருக்கின்றார். நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றோம்? அல்லது சாவையும் வாழ்வையும் நம் முன் இருக்கின்றது. நாம் நல்லதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். நாம் அனைவருமே நன்மையின் வழியில் நடக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தில், இந்த உலக தலைவருடைய ஞானம் பொய்யான ஞானம், அழிவுக்குரிய ஞானம். ஆனால் இறை ஞானமே என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய ஞானம். அந்த ஞானத்திற்கு முடிவும் இல்லை, அழிவும் இல்லை. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வது தூய ஆவியின் வழியாகவே என்று கூறுகின்றார். அன்புமிக்க சகோதரமே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் வசனங்கள் 17 35 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு திருச்சட்டங்களையும் இறைவாக்குகளையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த திருச்சட்டங்கள், இறைவாக்குகள் அனைத்துமே நம்மை நல்வழிப்படுத்தவும் சீர்படுத்தவும் கொடுக்கப்பட்டுள்ளது. பொய் சொல்லாதிருப்பாயாக, பிற தரத்தை விரும்பாதிருப்பாயாக, பிறர் பொய் ஆணையிடாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, மற்றும் ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்ற வாக்குகளோடு நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். இறைவனுடைய வார்த்தை அழியாத வார்த்தை, அது என்றும் நம்மை நெறிப்படுத்தக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் கடைபிடித்து இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ இன்றைய வாசகங்கள், இன்றைய வழிபாடு நம்மை அழைக்கின்றது. அன்புமிக்க இறை சொந்தங்களே, இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம். அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதை நமது வாழ்வாக்குவோம். இறை ஞானத்தை அடைய தூய ஆவின் வல்லமையையும் துணையை நாடுவோம். நமது முன் நீரும் நெருப்பும் வைக்கப்பட்டுள்ளது, சாவும் வாழ்வும் வைக்கப்பட்டுள்ளது. நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றோம் என்று சிந்தித்து இயேசுடைய கரம் பிடித்து இந்த நாளை தொடங்குவோம். இறைவனுடைய ஆசீர்வாதமும் அன்பும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.